சாப்டர் 34ஓட ஸ்டார்ட்டிங்லயே இந்த பென்னி குஸ்டோட எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் மியூசிக் ரொம்பவே நல்லா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுவிட்ச் ஆன்ல இருக்க பென்னி குஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்க ஒருத்தவங்களும் உங்களோட பொசிஷனை திருட தான் இங்க வந்திருக்கீங்க. உங்க பொசிஷனும் நீங்க திருட வந்திருக்கீங்க. நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம். அதோட ட்ரெடிஷ்னல் வேவா நீங்க சாகுற வரை ஃபைட் பண்ணலாம். எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எழுதி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அந்த இடத்துல போட்டுருங்க. இதுல ஜெயிக்கிறவங்க அது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அவங்க அவங்களோட அதிகாரத்தை 5 வருஷமா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹார்ட்வேர் செக்டரோட லீடரா எதனாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா நான் லீடரை அறிவிப்பேன். இதையெல்லாம் மீறி நீங்க எதனாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிளானோட துரோகியா தான் நீங்க பாப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாரும் பனிஷ் பண்ணப்படுவீங்க. இங்க ரூல்ஸ் அவ்வளவுதான். சரி, இப்ப வந்திருக்கிற இண்டிவிஜுவலை நம்ம வரவேற்போம். இந்த வருஷம் பென் குஸ்டுக்கு வந்திருக்கிறது 9 ஸ்வாட் இல்யூஷன்ஸ் மாஸ்டர் மியோங்கிள். ஸ்வாட் ஆஃப் 9 இல்யூஷன்ஸா? 6 கிரேட் ஆர்த்தடாக்ஸ் ரீடர்ல இவரும் ஒருத்தர். ஒரு ஸ்வாட் மேனா நான் அவரை ஒரு தடவைனாச்சும் பார்க்கணுங்கிறது என்னோட கனவு. இவன் டிரான்ஜெண்டர் லெவலோட ஃபர்ஸ்ட் லெவல் அடைஞ்சிட்டியான். என் பேரு மியோங்கில் சாங். நான் இன்னைக்கு வந்திருக்கிறது யோங்கி கூட, ஆர்த்தடாக்ஸ் கிளானோட லார்டோட பொண்ணு. அவளும் நானும் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல இன்னைக்கு காமிப்பீங்கன்னு நம்புறேன். மாஸ்டர் சாங் இங்க நடக்கிற பேட்டில ஓவர்சி பண்றேன்னு கன்ஃபீட் பண்றாரு. நீங்க யாருக்குனாச்சும் ஃபைட் பண்ணணும்னு இங்க பர்மிஷன் கேக்குறீங்களா? சரி, இது அப்படின்னு சொல்றதுக்குள்ளயுமே ஒருத்தர் கை தூக்கி நான் மாஸ்டர் சாங் கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். டேங்க்லானோட ஹையர் கூட நான் ஃபைட் பண்ணணும், அதுவும் டெத்து வரைக்கும். இவன் யாருன்னு அந்த டேயூல் பிளாக் ஷார்ட் செட் இருக்குல்ல, அதோட லீடரோட பையன். இவனோட பிளாக் ட்ரெஸ்ஸையும் டியூல் ஷேடையும் பார்க்கும்போது இவன் கண்டிப்பா டேயூல் பிளாக் ஷார்ட் செட்டாக தான் இருக்கணும். இவனோட ஃபாதரோட டெத்துக்கு பழி வாங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டேங்க்லான்ல தான் அவனோட அப்பா இறந்தாரு. அவர் இருக்கிற செக்டிலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர். இப்போதைய பிளாக் ஷார்ட் செட்டோட ஹையர் தான் நானு. டேங்க்லானோட எங்லாடுக்கு சவால் விடுறது மூலம் எங்க அப்பாவோட டெத்துக்கு நான் பழி வாங்க முடியும். என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? அவங்க அப்பா அதை ஃபர்ஸ்ட் எங்களை அட்டாக் பண்ணாரு. சத்தமா சொல்லாத. சரி, நீயும் டேங்க்லானோட எங்லாடும் இப்ப அரீனாக்குள்ள வாங்க. நம்ம ஹீரோவும் அவனும் உள்ள வந்துடுறாங்க. இதுதான் டேங்க்லானோட நியூ ஹையரா? இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாம் ரொம்பவே அப்சல்யூட்டா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதோடவே ரொம்பவே கார்ஜியஸா இருக்கான். இவன் ரொம்பவே த்ரில்டா இருக்கா. ஆனா இதுல அவன் தோத்துட்டியானே ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவன் ரொம்பவே சோகமாயிருவான். லைஃப் ஆர் டெத் மேட்ச்ல யாரு கேட்டுக்கிட்டாங்களோ அவங்களும் அவங்களோட ஆப்பனண்ட் மட்டும்தான் இங்க சண்டை போடணும். அவங்களோட அட்டனண்ட்டும் பாடி கார்டும் வேணா சண்டை போடலாம். இதுல எந்த ஸ்கில்லும் ரெக்யூர்மெண்டா இல்ல. நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். அதோட அவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க விடுறது இல்ல விடாதது உங்க இஷ்டம்தான். இதுல உங்களுக்கு எதனாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்ல, நீங்க 2 பேரும் உங்களோட கிளானை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. சரி, உனக்காக இவங்க அட்டனண்ட்டையோ பாடி கார்டையோ நலோ பண்றேன் அட்டாக் பண்ண. டேங்க்லோட ஹையர் உங்க அட்டனண்ட்டை நீங்க கூப்பிடலையா? வந்திருக்காங்க, பட் நான் இதுல எதுனையோ தலையிட வேணான்ட்டேன். ஏன்னா 1 vs 3நாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உன்னோட கட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஆரம்பிப்போம். அவங்களும் அட்டாக் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. அது ஸ்வாடாரா தானே? டேயூல் பிளாக் செட் ஸ்வாடார ஒரு வெசலான டெக்னிக் ஸ்வாடாரா? அப்படின்னா இவன் டுன் ஸ்வாட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டியான். அந்த அட்டனண்ட் 2 பேரும் நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண வரானுங்க. இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணி எனக்கு ஓப்பனிங் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அப்ப கிடைச்ச உடனே அவனோட எலும்பை நான் உடைக்கணும். போன அடுத்த செகண்டுக்கு அவனுங்க பின்னாடி போய் விழுந்துடுறானுங்க. எல்லாருமே சாக்காரானுங்க. எதுக்கு இவங்க போன விதத்துல கீழே விழுந்துட்டாங்க? அவங்களோட கழுத்துக்கிட்ட பாருங்க, அது கவுகார் நீடில் தானே. இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். ஈவன் என்னால கூட அதை கீப் அப் பண்ண முடியல. எவ்வளவு நேரம் இதே போஸ்ல இருக்க போற? நான் தூங்குறதுக்குள்ளேனாச்சும் எதனாச்சும் செய்வியா அப்படின்னு நம்ம சொன்னோடனே அவனும் டென்ஷன் ஆகி எனக்கு உன்னோட தலை மட்டும் தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போதே உன்னை துண்டு துண்டா வெட்ட போறேன்டா. அவன் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோவும் மறைஞ்சிரியான். என்ன மறைஞ்சிட்டானா? கிளானோட ஹையர் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கிளானுக்குள்ள வந்தவங்கல உன்ன மாதிரியா ஸ்வாட் யூஸ் பண்ணவங்க 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு உன்னோட அப்பா, இன்னொருத்தவனும் இதே மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணியா. ஆனா அவங்க 2 பேத்தியோட நீ ரொம்பவே மோசமா இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த நீடில ஈஸியா அடிக்கிறியான். இது நடக்க முடியாதே, இது இப்படிதான் முடியணுமா? இந்த போட்டி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா? டேங்க்லானோட ஹையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா, இல்ல டேயூல் பிளாக் ஸ்வாட் செட்டோட ஹையர் ரொம்ப வீக்கா இருக்கானா? இதனால சொல்லவே முடியல. நான் பழி வாங்கல. அந்த எரிச்சலை விட இப்படி சும்மா நின்றுக்கிறது ரொம்பவே எரிச்சலா இருக்கு. நான் ஒன்னும் எங்க அப்பா மாதிரி கிடையாது. அதோட அந்த முட்டாள் பையன் மாதிரியும் கிடையாது. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த போட்டி இன்னும் முடியல. அங்க பாருங்க, அவனோட ஸ்வாட் பிளாக்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ண வந்துட்டான். நான் அவங்க 2 பேரை விட ரொம்பவே பெட்டரான ஆளுன்னு உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இவன் என்ன பிடிச்சிட்டானா? என்னோட ஆரா இம்பியூஸ் பண்ண பிளேட இவன் வெறும் கையிலேயே பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை வெறும் கையிலேயே பிடிச்சு உடச்சிடுறியான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே சாக்கு.
எனக்கு இதுக்கு மேல சாக்கு கொடுக்க எதுவுமே இல்ல. ஆமா, இந்த பாயிண்ட்ல இவன் தோக்குறத என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. நான் இவன்கிட்ட கொஞ்சம் ஈஸியா போயிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒயிட் ஸ்னேக்கோட பாய்சன் இவனுக்கு பத்தாது. அத நான் திங்க் பண்ணவே இல்ல. இவன் கடைசியா அவனோட அட்ரினல ரஷ் பண்ணி இங்க வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கான். ஸ்பெக்டாகுலர் பிளேடு கேட்சிங் டெக்னிக்க நான் இங்க பார்ப்பேன்னு நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா டேங்க் கிளான்ல இருக்கிறவங்க அவங்களோட ஹிடன் வெப்பன மறைச்சு வைக்கிறதுக்கு அவங்க கையில ஊற போட்டுப்பாங்க. இல்லைன்னா அவங்க கையவே ஸ்ட்ராங் ஆக்கிக்குவாங்க. அத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆறாவை இம்ப்யூஸ் பண்ண ஸ்வாட தடுக்கிற அளவுக்கு அவங்களோட கை ஸ்ட்ராங்கா இருக்கும். வெல், டெக்னிக்கலி இதுக்கு டேங்க் சொல்லணும்னா ஆரா பாடி ஆர்மர் அந்த டிராகன் ஸ்கேலுக்கு தான் நான் டேங்க் சொல்லி ஆகணும். அதுக்கு காரணம். பட் நான் இங்க சொல்ல முடியாது அத. ஆமா, நீங்க இத இப்படித்தான் சொல்லியே ஆகணும். வேற வழி இல்ல. நான் அந்த ஷோவ நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஹாட் ஃபயர் செட்டோட லீடரும் நானும் நீ தான் வெற்றி பெற்றேன்னு சொல்றோம். நீ தான் இப்ப சொல்லணும். நீ கன்டினியூ பண்ணிக்கிறியா இல்ல நிறுத்திக்கிறியான்னு. டெஃபினெட்லி நான் கன்டினியூ தான் பண்றேன். ஆனா நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற எல்லார் கூடயும் நான் ஒரே டைம்ல சண்டை போடுறேன். ரிசல்ட் எப்படினாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. சாப்டர் 37ஓட ஸ்டார்டிங்லயே சரி ஓகே, அவன் இப்ப என்ன சொன்னியா? நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா வந்து அட்டாக் பண்ண சொன்னியா? அந்த ஆணவம் பிடிச்சவன் ஒரே ஒரு வெற்றிக்கு அடுத்து இங்க எல்லாமே அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. ஃபாலின் கிளானோட அரகன் பேஸ்டர்டுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது போல. சரி, நாங்க காமிக்கிறோம் சிச்சுவானோட ரியல் பவர் யாருன்னு. நிறுத்துங்க. லைஃப் ஆர் டெத் மேட்ச்ங்கிறது எல்லாரும் சண்டை போடுற ஒரு வீதி சண்டை கிடையாது. இது அவங்களோட செட்டோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ட அவங்க ஷோகேஸ் பண்ற ஒரு இடம். பென் குஸ்டோட ஹோஸ்டா நான் இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்றத அலோவ் பண்ண மாட்டேன். செட் லீடரையோ அது அந்த அளவுக்கு வளைக்க முடியாததா இருக்கு. நான் அந்த லிட்டில் கிட்டோட திறமைய நான் இங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சார், பென் குஸ்டோட பர்பஸே தேவைப்பட்டா நான் தலையிடுறேன். சரி, நீங்க சொல்றனால நான் எஸ் சொல்றேன். டேங்க் கிளானோட ஹிடன் வெப்பன் டெக்னிக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதுல எக்கச்சக்க வேற ஈஸியா கொல்லலாம். ஆனா இங்க நிறைய பேரு அரீனாக்குள்ள ஒரே சமயத்துல இருக்கும்போது உங்களோட டெக்னிக் சரியா வேலை செய்யாது. மூணு பேரா ஒரு ரவுண்ட்லயும் நீங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் செய்யறேன். அதோட அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். சரி ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ரவுண்ட்ல இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். இவனோட கவுஹர் நீடில்ல வீக்னஸ் அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில அவங்க ஜெயிச்சிடறாவும் நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில வந்து பார்க்கும்போது இங்க 1 மணி நேரமா கிட்டத்தட்ட பாதி பார்ட்டிசிபேட்ட இவன் கொன்னுட்டியான். இவன் கவுஹர் நீடிலையும் பிளேட் கேச்சிங் டெக்னிக்கும் தவிர மிச்சம் எதையுமே யூஸ் பண்ணல. அதோட மித்த யாருமே இவன் கூட போட்டி போடையே வரல. இவனோட என்டர்னாலஜியா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவன் ரொம்பவே லேசான ஆளுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஃபைட்டு போக போக இவன் ரொம்பவே மான்ஸ்டர்ஸா இருக்கான். அப்படின்னா எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனியா மித்தவங்களை விட? பேன்குஸ்ட் இந்த மாதிரி ரேட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ கூட பண்ண முடியாது. நான் கிவ் அப் பண்றேன், நான் ஃபோர்பிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் எப்படி அவனை ஜெயிக்கிறது? நான் இந்த இடத்த விட்டு ஓடுறேன். ஏன்னா இது ஸ்டூப்பிடா இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வரியான். எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. சோபாங் செட்டு உங்களுக்கு சேலஞ்ச் பண்றோம். அதோட எங்களுக்கு சண்டை போட வேற எந்த செட்டோட ஆளுங்களும் தேவையில்லை. என்னோட பாடி கார்டு மட்டுமே போதும். உன்னோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் இப்பயே முடிய போகுது. இவன் யாருன்னா சோபாங் செட்டோட ஹையர். இவன் தனியா சண்டை போடணும்னு சொல்றானா? மித்த எல்லாருமே இங்க இருந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தனியா சண்டை போடணும்னு சொல்றியான். எனக்கும் இதுதான் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா டேங்க்லான தோக்கடிக்க சோபாங் செட்டால மட்டும்தான் முடியும். எதனாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா எங்களாடு? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான பாடியா இருக்கே. என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்க நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். சரி, அப்படின்னா நம்ம டூயல ஆரம்பிப்போம். நம்ம ஹீரோவும் எப்பயும் போல கவுகர் நீடில ஏறிய அவங்களும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டானுங்க. என்ன கவுகர் நீடில டிஃப்ளெக்ட் பண்ணிட்டானுங்களா? ஆமா, அங்க பாருங்க. அவங்களோட ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகும் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு. இது ஏசியன் ட்ரீ பாடி டெக்னிக் தான். இதோட பேரு போலயே இதை மாஸ்டர் பண்ணவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதை மாஸ்டர் பண்ணிட்டா அவங்களோட ஸ்கின் ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஈவன் ஸ்வாடாரை வச்சு கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதோட இது அவங்களோட மசிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். அதனால அவங்க பண்ற ஒரு அட்டாக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப என்ன செய்ய போறீங்க? டேங்க்லோட எங்களாடு நம்ம ஹீரோவும் மூமெண்ட் டெக்னிக் டார்க் ஷேடோ அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்பவே வேகமா போறியான். இப்ப என்ன நடந்துச்சுங்க? ஒரு நிமிஷம் என்னால கூட அவனை பார்க்க முடியலையே. ஈவன் லைட் டெக்னிக்கை கூட இவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா? நம்ம ஹீரோவன் கிட்ட வந்து அவன் மூஞ்சிலேயே அந்த கவுகர் நெடியில வச்சு இறக்கிடுறான். இதை ஃபோர்ஸால உடைக்கலாம் போலியே. இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவனு வந்து அட்டாக் பண்ண வரியான். நம்ம ஹீரோவும் வாயிலே பிடிச்சிடுறியான். சரி பாப்போம் உன்னோட நாக்கு எவ்வளவு ட்ரெயின் ஆயிருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த கவுகர் நெடியில அவனோட நாக்கிலே வச்சிருக்கிறியான். ஓ, அந்த நாக்கு நீ ட்ரெயின் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சைட்ல வந்து ஒருத்தர் அட்டாக் பண்றியான். அதுல வந்து ஈஸியா தப்பிச்சு அவனுக்கு ஒரு அடி கொடுக்குறியான். என்னோட இன்டர்னல் எனர்ஜிய கொஞ்சம் வச்சு அடிச்சுன்னா அது ஈஸியா உடைச்சிடலாம் நினைச்சேன். ஆனா முடியாது போலயே. அவன் கிட்டே போய் அவனை பிடிச்சிட்டு உங்களோட தோல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அவ்வளவுதானா? உன்னோட இந்த தோலை வச்சு என்ன தோக்கடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, உங்ககிட்ட காட்டுறதுக்கு அவ்வளவுதானா? நான் இப்போ உன்னை கொல்லலாமா? ஏஹே, நீ நினைச்சியா? இவ்வளவுதானே? இந்த நிமிஷத்துக்காக தான் நான்
நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ என் கழுத்தை வந்து பிடிக்கணும்னு. நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் ஏசியன் ட்ரீ பாடி டெக்னிக்கோட ட்ரூ பவரை. அவனோட மாஸ்டர் சியோங் ஏசியன் ட்ரீ பாடி டெக்னிக்கோட உண்மையான இன்னேட் டெக்னிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா இது குறிப்பிட்ட வேர்ல்டுல நீ மறைச்சதை வச்சாகணும். இதை நீ எப்போ பயன்படுத்துறியோ அப்ப உன்னோட எதிரியை நீ கொன்னாகணும். இந்த டெக்னிக்கை எப்போவாவது பயன்படுத்துற டைம் வந்துச்சுன்னா அந்த டைம் இப்போதான். ஏன்சியன் ட்ரீ பாடி டெக்னிக்கோட சீக்ரெட் ஸ்கில் எனர்ஜி அப்சர்ப்ஷன் டெக்னிக். உன்னோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் நான் உறிஞ்செடுக்க போறேன். டேங்க்லானோட எங்களாடு நீ இப்ப சாக போற. எனக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்பிரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றியான். சாப்டர் 38ஓட ஸ்டார்டிங்லயே இஞ்சியோன் சின்ன வயசுலயே அவனோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி ஒரு ஜேர்னியை பண்ணியான். அவன் திபெத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் பாத்தியான். அந்த மாஸ்டர் இவனோட எல்லா பொட்டன்சியலையும் பார்த்துட்டு அந்த ஏசியன் ட்ரீ பாடி டெக்னிக்கை அவனுக்கு கத்து கொடுத்தாரு. என்னதான் இன்னேட் பவர் இதுல இருந்து போயிருந்தாலும் அவனோட அந்த ட்ரீ பாடி அப்படியே தான் இருந்துச்சு. அவன் அதுலயே பிளேடு கேட்சிங் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டான். அதோட அவன் இன்னேட் ஸ்கில்ல தேடிக்கிட்டே இருந்து கடைசியில ஆர்த்தடாக்ஸ் பிளான்ல இருக்கிற கில்ஜுனியுவை சந்திச்சியான். உன்னோட ஏசியன் பாடி டெக்னிக்கோட இன்னேட் ஸ்கில்ல நீ கேட்டு வந்திருக்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்கில்லுக்கும் அதோட தனிப்பட்ட பேர்ல தான் அதுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க. உன்னோட ஏசியன் ட்ரீ பாடி டெக்னிக் ஒன்றும் பேருக்கு கிடையாது. அது உன் உடம்ப ட்ரீ மாதிரியே மாத்திரும். அது உன் உடம்புக்குள்ள இருக்கிற மெரிடியன்ஸை எல்லாம் வேறு மாதிரி நல்லாவே பிடிச்சு உரியிற மாதிரி இருக்கும். எப்படி மண்ணில இருந்து வேர்கள் தண்ணியை உறிஞ்சிருக்கிறோ அதே மாதிரி ஆப்பனண்டோட இன்டர்னல் எனர்ஜியை உன்னோட இன்னர் ஸ்கில்லால உறிஞ்செடுக்க முடியும். நான் அதை முழுசா சட் பண்ணி எடுக்க போறேன். ஆனா ஒரு நிமிஷம், இவன் எப்படி இன்னும் நின்றுகிட்டு இருக்கியான்? என்ன என்ன நடக்குது? என்னோட கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவனும் கேட்கும்போதே நம்ம ஹீரோவும் சிரிக்கிறியான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்ஷியல் வேர்ல்டுக்கு ஒரு 3 எனிமி இருந்தானுங்க. ஈவன் ஆர்த்தடாக்ஸ் செட்டுக்கும் டிமானிக் கல்ட்டுக்கு கூட அவனுங்க எதிராக தான் இருந்தானுங்க. அது 3 நோட்டோரியஸ் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்டர்ஸ். அவங்க பேரை போலவே அவங்க எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் இன்டர்னல் எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிருவானுங்க. அவங்க பிரதர்ஸ் போல எல்லாருமே ஒன்னாதான் பயணிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க வழியில வர எல்லாத்தையும் இந்த டெக்னிக்கை வச்சு காலி பண்ணிடுவானுங்க. அவங்க இதுல 2 டிரான்ஜெண்டர் மாஸ்டர் இருந்தனால அவங்கள யாருமே எதிர்க்கல. ஆனா ஒரு நாள் அந்த 3 நுட்டோரஸையும் ஒருத்தன் தலையை வெட்டி கொண்டு வந்திருந்தியான். நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த ரிவார்டை கொடுங்க. நீயாவா ஜெயித் இவங்கள? ஆனா எப்படி? நான் ஒரு ஸ்வாட் ஃப்ளோவை அங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட டைமை இவங்க வேஸ்ட் தான் பண்ணிட்டானுங்க. அது நம்ம ஹீரோவோட மாஸ்டர் த கோஸ்ட் ஆஃப் த ஸ்வாடு அங்க வர்றதுக்கு முன்னாடி இது அவங்க எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தது. குறிப்பா அவங்க எல்லாமே என்னோட மாஸ்டரோட இன்டர்னல் எனர்ஜி உரிய பார்த்துருக்கானுங்க. ஆனா ஃபர்பிடபிள் ஃபோர்ஸ் டெக்னிக்கால அவனுங்க அதை தாக்கு பிடிக்க முடியல. இது ஒரு எனர்ஜி உரியிற ஸ்கில்னால இருக்கிற எல்லா சாதா வாரியரும் இதை தாக்கு பிடிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணல. ஆனா நான் உன்னை வான் பண்றேன். ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸ் சாப்பிடும்போது என்னத்தை சாப்பிட்றேன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லலையா? ஏன்னா என்னோட இன்டர்னல் எனர்ஜி இருக்கிற பாய்சன் ரொம்பவே எசென்சியலான பாய்சன். என் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் இப்போ இதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிறவும் அவனை முழுசாவே எரிச்சிடுறான். இது எப்படி இவனால முடிஞ்சிச்சு? இது இப்படியே போச்சுன்னா வென்குஸ்ட் பாதிலே முடிஞ்சிடும். நான் இதை இப்பயே நிறுத்தி ஆகணும். செட்டிலிடரியோ நான் இதை இப்பயே நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்க்கும்போது அதுக்கு என்ன அவசரம்? இதை இப்ப நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த சின்ன குழந்தைய பிடிச்சிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். டேங்க்லானோட ஹையர் சாகுற வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். செக்லிடரியோ நீங்க என்ன பண்றீங்க? அந்த கிட் நான் நினைச்சது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அதனாலதான் எனக்காக நீங்க அவனை கொன்னே ஆகணும். இவங்க இவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னா நான் கொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம ஹீரோ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கவும் என்ன சொல்ற, என்ன நடக்குதுங்க? அப்ப நம்ம ஹீரோவும் பாக்குறியான். யோன்ஹோய ஆஸ்டேஜா பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ நினைக்கிறலாம் செஞ்சிடலாம் நினைக்கிறியா? அதுவும் அந்த சின்ன பையனுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளவு வெறுப்பா? என்ன சின்ன பையனா? இவன் இந்த இன்குமாக்கோட சேர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே கொன்னையான். அவனோட மரணம் எனக்கு மிச்சம் எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமானது. அவனை பழிவாங்க நான் என்ன வேணா செய்வேன். ஈவன் ஆர்த்தடாக்ஸ் செட்டை நான் பெட்ரைட் பண்ணாலும் சரி அதையும் நான் பண்ணுவேன். அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் நீ வென்குஸ்ட ஹோஸ்ட் பண்ணியா? உங்களுக்கு என்னோட ஃபிளேம் பர்னிங் டெக்னிக்கை பத்தி நல்லா தெரியும்னு நான் நம்புறேன். அதை இந்த சின்ன பொண்ணு மேல யூஸ் பண்ணா என்ன ஆகும்? எதுக்கு அவங்க கூடயே அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்து ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. செக்லிடரியோ உன்னோட செயலோ உன்னோட அடாசிட்டியோ ரொம்பவே மோசமா இருக்கு. நீ நம்புறியா இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து உன்னை நான் கொல்ல முடியாதுன்னு? உங்களோட ஸ்கில் லெவல்ல வச்சு பார்க்கும்போது உங்களால அதை பண்ண முடியும். ஆனா நீ உன்னோட இந்த கோபமான ஸ்டேட்ல உன்னோட எனர்ஜி டெக்னிக்கை நல்லாவே யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். ஏன்னா இந்த சின்ன பொண்ணு ஃபேஸு ரொம்பவே அழகா இருக்கு. அதுல நீ எதனாச்சும் ஸ்கேரை போட்டேன்னு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. நீ ரொம்பவே கோழையா இருக்க. சரி உன்னோட கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஆனா அவனை கொன்ன பிறகு அடுத்து நீதான் அந்த மேனிபுலேட் பண்ற ஒரு சின்ன முட்டால நீ கொன்னுட்டின. நான் அதுக்கடுத்து உன்னோட பிளேட்ல சாக ஆசையாத்தான் இருக்கேன். என்ன இவரே டேங்க்லானோட எங்க சமாளிக்க போறாரா? நான் இன்னைக்கு உங்க கூட சண்டை போடுற எந்த இன்டென்ஷனையும் இல்லையே.
அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எனக்கும் அதேதான். எனக்கு தெரியும் இது என்னோட பேரை ரொம்பவே டிஸ்ஆனர் பண்ணுது. ஆனா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. நான் உன்னோட உயிரை விட அவளோட உயிருக்கு தான் நான் ப்ரையாரிட்டிஸ் முக்கியமா கொடுக்கணும். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு பெயின்லெஸ்ஸான ஒரு டெத்தை நான் கொடுக்குறேன். அங்கேயும் சாங் ப்ளே ஆகுது. இவங்க பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் செக்ட் லீடரையோ இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆர்த்தடாக்ஸ் செக்டோட யங்கர் ஜெனரேஷனை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணலாம் நினைக்கிறீங்களா உங்களோட சோனிக் டெக்னிக்கால? அதை பத்திலாம் யாரு கவலைப்பட்டா? நான் உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதோட ரொம்பவே கவலைப்படாதீங்க. எங்களுடைய நான் பாத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி என்னோட ஹானரை சேத்துல தள்ள நான் விரும்பல. இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது இப்பயே நிறுத்த சொல்லு. நான் இவ்வளவு சீக்கிரமா நிறுத்தவா இது ஆரம்பிச்சேன்? என்ன எவ்வளவு சஃபரை அவன் அனுபவிக்க வச்சானோ அவனும் அவ்வளவு சஃபரை அவன் அனுபவிச்சாகணும். அதோட டெத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவன் முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சீக்கிரம் அவனை போய் கொல்லு அப்படின்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் என்ன ரொம்ப மோசமா இருக்கு. சரி இது இப்போ கொஞ்சம் நிறுத்துவோம். ஒயில் டான்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் ஸ்டார் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அங்க மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் நம்ம ஹீரோ ஈஸியா கொண்டுறியான். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சாக்கு. இதுக்கு என்னைய மன்னிச்சுக்கங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கு. நம்ம இப்ப என்ன ஆரம்பிச்சோமோ அதை நம்ம இப்ப முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்வார் மாஸ்டரும் நம்ம ஹீரோ செஞ்ச விஷயத்தை பத்தி தான் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டெக்னிக் டேங்க்லானோட ஒரிஜினல் டெக்னிக்னு நான் நினைக்கிறேன். இது எப்பயும் போலத மக்கள் எல்லாத்தையும் குழுவா அழிக்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கா இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த பையனோட டேலண்ட்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஈஸியா பண்றானே. இப்ப எனக்கு புரியுது இந்த பையன் ஒரு நாள் டிரான்ஜெண்டர் லெவல் அடையும் போது இவ என்னை விட பயங்கரமா இருப்பியான். ஆனா இந்த மாதிரி ஒரு டேலண்டான பையனை என்னோட பிளேடால கொள்ளவா என்ன மாதிரி சேம் எனக்கு இது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பின்னாடி இருந்து ஸ்வாட் எடுக்கிறியான். என்ன செய்யற நீ? என்னை ஸ்வாட் காம்படிஷனுக்கு கூப்பிடுறியா? இவ எந்த பொசிஷன்ல இருக்கானே இவனுக்கு இன்னும் தெரியல போல. இவ என்னதான் அவனோட பெஸ்ட்டை கொடுத்தாலும் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட என்னோட ஹிடன் வெப்பன் டெக்னிக்லாம் ஒரு ட்ரிக்கு தான். அதனால ஒரு ட்ரூ ஸ்வாட் மாஸ்டர் இருந்து எனக்கு சின்ன கைடன்ஸ் வேணும். உன்னோட இந்த துணிச்சலை பார்த்து நான் வியந்துட்டேன். அதோட எனக்கு அது பிடிச்சிருக்கு. சரி இதுக்காகவே நான் உனக்கு என்னை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் தரேன். நீ இதை இப்ப எல்லாத்துக்கும் காட்ட போறியா? ஆமா, என் முன்னாடி இருக்கிற டிரான்ஜெண்டர் மாஸ்டர் அப்படின்னா இப்ப ஹோல்டு பண்றதுக்கு எனக்கு அவசியம் இல்ல. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை வெளியே கொண்டு வர அங்க இருக்கிற எல்லாருக்குமே சாக்கு. இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி ஒரு பர்சனுக்குள்ள இவ்வளவு பவரை மறைச்சு வச்சிருக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது ஹியூமனுக்கும் பியாண்டா இருக்கு. இதுல இன்னும் என்னைய பயன்படுத்துற விஷயமே இது இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருக்கான். அது என்னால கண்டே பிடிக்க முடியல. இவன் ஆல்ரெடி டிரான்ஜெண்டர் லெவலுக்கு வந்துட்டான். இப்ப இவன் ஏன் லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்கான். சரி அப்ப நான் ஆரம்பிப்போமா? இந்த கிட் இந்த லெவல இந்த வயசை எப்படி அடைஞ்சியான்? அதோட இந்த மாதிரி ஃபோர்ஸ் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவன் கிட்டத்தட்ட லார்ட் யூ அளவுக்கு இருக்கான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலாம்னு சொன்னீங்க. அவனும் ஸ்வாட் எடுத்து ரெடியா நிக்கிறியான். ஆமா நான் செஞ்சேன். ஆனா உன்னோட முழு பலத்தையும் நான் பார்த்ததுக்கு பிறகு நான் இதுல தோத்துட்டேனே. என் உயிருக்கும் மேல இருக்கிற யூன்வியை நான் இழந்துருவேன். அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துருவோம். அதனால நான் உங்களை இப்படி ஃப்ரீயா அட்டாக் பண்ண விட முடியாது. என்னைய மன்னிச்சிருங்க. இந்த சண்டையை இழுத்துக்கிட்டே போனா நான் தோக்குறதுக்கு நிறையவே வழி இருக்கு. அதனால இந்த சண்டையா ஸ்வீட் அண்ட் சாட்டா முடிச்சிடணும். அப்பதான் இவன் லார்ட் கில் கிட்ட பேசின அந்த ஞாபகம் வருது. லார்ட் கில் எனக்கு எந்த மாதிரி டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாருன்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதுதான் டிரான்ஜெண்டன்ஸ். என் உடம்புக்குள்ள எனர்ஜி அப்படியே சர்க்குலேட் ஆகுறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீ உன்னோட லிமிட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி டிரான்ஜெண்டர் லெவல அடைஞ்சிட்ட. கங்க்ராச்சுலேஷன். நீ டிரான்ஜெண்டர் லெவல் அடைஞ்ச பிறகு உன்னோட மெரிடியன்லாம் நல்லாவே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நீயும் உன்னோட எங்கர் ஸ்டேஜுக்கே போயிட்ட. ஆனா உன் மூஞ்சில இருக்கிற ஸ்கேர் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு டிரான்ஜெண்டர் லெவல் அடைய ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கு நான் எப்பயுமே நன்றி உள்ளவனா இருப்பேன். ஆனா அந்த ஸ்கேர் இருக்கிறது என்னை ரொம்பவே மேன்லியே காட்டும் இல்லையா? ஆமா ஆமா, எப்பனாச்சும் நீ யாருனாச்சும் பயன்படுத்தும் போது எனக்கு நீ அன்னைக்கு இருந்த ஸ்கேரோட இருக்கும்போது ஞாபகம் வருது. அதெல்லாம் விடுங்க கில், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லதான் வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னை கிண்டல் பண்ணதான் வந்திருக்கீங்க. இப்பதான் எனக்கு புரியுது. நான் அதுக்காக மட்டும் வரல. உன்னோட பாடி ஆப்டிமேஷன் ப்ராசஸ்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு. உன்னைய நியூ லெவலுக்கு நான் கைட் பண்ணதை இப்ப வந்திருக்கேன். நீ யூஸ் பண்றிய இலியூஷன் ஸ்வாட் டெக்னிக் அதுக்கு கண்டிப்பா ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இப்ப நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்ட. அதுக்கு ஏத்த மாதிரி உனக்குள்ள இன்டர்னல் எனர்ஜியை தேக்கி வச்சுக்க முடியும். நான் உனக்கு மைட்டி ஸ்வாட் டெக்னிக்கை இப்ப கத்து கொடுக்கலான் இருக்கேன். ட்ரூ ஸ்ட்ரென்த் வர்றது பிளெக்சிபிலிட்டினால மட்டும்தான். இந்த ஸ்வாட் ஃப்ளோ ஃபண்டமெண்டல் எனர்ஜியோட சேர்ந்து பிளெக்சிபிலிட்டி அடையிற மூலியமா இது ரொம்பவே சேஞ்ச் ஆகி ஒரு மறக்க முடியாத பயங்கர சக்தியை கொடுக்குது. ஒன் ஸ்வாட் ஆல் சேஞ்ச் டெக்னிக் அப்படின்னு அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றியான். நான் இப்பதான் இதை ரீசெண்டா கத்துக்கிட்டேன். அதனால இதை நான் மாஸ்டர் பண்ணல. ஆனா இதுலயே இவனை முடிச்சிடலாம். நான் நீங்க இல்யூஷன் ஸ்வாட தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க மைட்டி ஸ்வாட்ல யூஸ் பண்றதும் நல்லாதான் யூஸ் பண்றீங்க. என்னதான் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன உனக்கு எப்படி மைட்டி ஸ்வாட பத்தி தெரியும்? இது நடக்க வாய்ப்பே இல்ல. மைட்டி ஸ்வாடோட டெக்னிக்கை நானே முழுசா கொண்டு வரல.
பரவாயில்ல. ஆனா இவனால அதோட ஃபுல் ஃபார்மையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்வாட கத்துக்கணும்னா கீழே இருக்கிற எதனாச்சும் ஒரு டெக்னிக் வழியாத நம்ம ஸ்வாட மாஸ்டர் பண்ண முடியும். அது வழியாத நம்மளால என்லைட்மெண்ட்டையும் அடைய முடியும். யாராச்சும் ரேராத மைட்ட சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சராசரி மனுஷனோட பாடி அவனோட சொந்த பிளேடவே தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சக்தியா இருக்கும். பிளெக்சிபிலிட்டி மூலியமா இந்த மைட்டி ஸ்வாட நம்மளால இது பண்ண முடியும். ஆனா அது வெறும் ஆவரேஜ் மென்னுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வரும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஆனா உன் பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு. நீ மாஸ்டர் பண்ண ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ் டெக்னிக் அது மைட்டி டெக்னிக் கூட ஒப்பிட்டு தான் போகும். ஒன்ஸ் நீ என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேன்னா அதுல இருந்து உன்னோட மைட்டி பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னோட பாடி என்னோட ஃபாஸ்ட் லைஃப் அளவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்ல, இருந்தாலும் என்னோட மைட்டி ஸ்வாட் டெக்னிக்கை நான் மறக்காம அப்படியே வச்சிருக்கேன். நான் இதை கொஞ்ச நாளா யூஸ் பண்ணல, அதனால இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களே தான் உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும். அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்வாட் எடுத்துட்டு வந்து 2 பேருமே அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. அதுல இருந்து எனர்ஜியும் பயங்கரமா வருது. ஹார்ட் ஃபயர் செக்ல இருந்து என்ன பயங்கரமான எனர்ஜி வருது. ஒருவேளை பென் குஸ்ட்ல ரொம்பவே பயங்கரமான ஸ்விங்கெல்லாம் நடக்குது போல. நான் கேள்விப்பட்டேன் அத ஸ்வாட் ஆஃப் 9 இலியூஷன்ஸ் மேற்பார்வையிடுறானா. அதனால அவன் தான் ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட பவரை எங்க ஜெனரேஷனுக்கு காட்டுறதுல அவனுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. என்னதான் இருந்தாலுமே இது ரொம்பவே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு தெரியலையா? நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டே எனர்ஜியோட வேவ்ஸை நம்மளால பார்க்க முடியும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பென் குஸ்ட் இன்னும் 10 நாள் 10 இரவு நடக்கும். இல்ல எல்லாரும் ட்ரிங்க்ஸை கீழே வைங்க, இந்த எனர்ஜி என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அங்கிருந்து எனர்ஜி வானத்துக்கே போகுது. இங்க கில்லும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணு சென்ஸ் ஆகுது. மியோங்கில் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 41 ஸ்டார்டிங்லயே என்ன பண்ணிட்டீங்க? இதால நடக்க போற விளைவுகளை நீங்க எதிர்பார்க்கலையா? என்ன விளைவுகளா? நான் இன்குமாக்கு ரிவெஞ்ச் எடுக்க இவனை என்ன வேணா பண்ணுவேன். இதுதான் என்னால அதிகபட்சமா செய்ய முடிஞ்சது. அதை நினைச்சுதான் நான் வருந்துறேன். டேங்க்லானோட எங்களாடு சாக போறதை நான் பார்க்க முடியாது. ஆனா லார்ட் கில் நீங்க என்னைய பழி வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன். அவளும் கத்தியை எடுத்து சாகலான்னு போகும்போது நம்ம ஹீரோவும் சீக்கிரமாவே போய் அந்த கத்தியோட அவ கையை வெட்டிடுறான். ஹீரோ இருந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த ஃபயரையும் எடுத்துடுறான். அந்த ஃபயரை ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு நீ இப்ப பண்ணது ஒரு இன்னசென்ட் குழந்தைய கொன்னது மட்டும் கிடையாது, மாஸ்டர் மியூங்கிளோட சாக்ரிஃபைஸையும் அவரோட ஸ்வாட்மேன்ஷிப்பையும் நீ அசிங்கப்படுத்திட்ட. நாங்க டெத் மேட்ச்ல மோதி இருக்கலாம், ஆனா அவர் என்னோட மதிப்புக்குரிய ஆள். அவரோட ஹானரை நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. நான் உனக்கு பெயின்லெஸ்ஸான டெத்தை கொடுக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் இவரோட ஃபேட்டை நான் முடிவு பண்ணக்கூடாது. இவங்களோட லாடையை முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்க நடக்கிற விஷயங்கள் இன்னும் கைமீறி போக நான் விடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்களா இப்ப பண்ணது லார்டு கில் கிட்ட உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி தரும்னு? இல்ல, இதனாலலாம் அவர் ஒன்னும் மன்னிக்க மாட்டாரு. நீ என்ன வேணா பிளான் பண்ணு, அது இப்ப நடக்காது. டேங்க்லானோட அழுக்கு இன்னைக்கு நீ லார்ட் கில்லோட ஸ்வாட்ல இறக்க போற. நான் இந்த மவுத்தை ஃபர்ஸ்ட் அடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பவரோட ஒருத்தி வந்து இறங்குறியான். நீங்க கடைசியா வந்துட்டீங்களா லார்ட் கில் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்துறா. கில்லும் அங்க வந்துட்டு அங்க இறந்து கிடக்கிற எல்லாத்தையும் பாக்குறியான். ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டரை பாக்குறியான், செகண்ட் அந்த சின்ன பொண்ணை பாக்குறியான். அவெல்லாம் சரி கோவத்துக்கு போயிட்டியான். அப்படின்னா இவன் தான் நினைக்கிறேன் ஆத்ராக்செட்டோட லார்டு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. அதுக்கு லாயல்ட்டி மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க சண்டை போட்டு இறந்தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவன் முன்னாடி நான் எப்படி உன்னோட கோவத்துல நிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே வேர்க்க ஆரம்பிச்சிருது. மெரியோலாம் கத்திய கீழே போட்டு என்ன நடக்குதுங்க, இவன் உண்மையிலேயே ஹியூமனா? மரியோவும் யோயோங்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இவனோட பவர் ஆஃப் பிரசன்ஸை தாங்குற அளவுக்கு. நான் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா அது நானும் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண வரையான். நான் இதை விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனும் நம்ம ஹீரோவை கண்டுக்காம சைடா போயிரியான். என்ன பண்றியான்? இவனை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டியான். அவனும் அந்த குட்டி பொண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு பயங்கர எமோஷன்லெஸ்ஸா இருக்கான். லார்ட் இதெல்லாம் செஞ்சது இவன் தான். லார்ட் மியூங்கிலையும் உன்னோட டாக்டரை எரிச்சதும் டேங்க்லானோட எங்களாடு தான். அவங்க டேங்க்லானோட எங்களாட பழிவாங்கன்னு சொல்றது உனக்கு கேட்கலையா? இதுதான் உனக்கு சான்ஸ். டேங்க்லானோட ஹயரை கொன்னுடு அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ளயுமே அவனும் அவனோட ட்ரெஸ் எடுத்து அந்த குட்டி பொண்ணுக்கு போத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். போத்தி விட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும் போதே மை லார்ட் என்ன பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணணும். வில்லன் உங்க பக்கத்துல இருந்தும் நீங்க என்ன லார்டுங்க எங்க போறீங்க லார்ட் கில் அப்படின்னு சொன்னோடனே அவனும் இது எல்லாமே பாயிண்ட்லெஸ். என்ன மீன் பண்றீங்க? இதுக்கு நீங்க பழி வாங்க மாட்டீங்களா? நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? கில்ஜின் யூ திரும்பி வா, இந்த பிராட நீ கொன்னே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கழுத்திலே அடிச்சு நீ அமைதியாரு, என்னோட பொறுமைக்கு கூட எல்லை இருக்கு, அமைதியா இருக்கணும். உன்னோட நாக்க இப்ப பிச்சு எரிய போறேன். நான் நினைச்சதை விட இங்க எல்லாமே கைமீறி போயிருச்சு. டாங் செட்டை ப்ரொடெக்ட் பண்ண டிமானிக் கல்ட்டு கூட சண்டை போடும்போது அவங்களுக்கு இந்த சுச்சுவான் ரொம்ப பெரிய இடைஞ்சலா வரக்கூடாதுன்னு என்னோட ஃபர்ஸ்ட் பிளானே இங்க வந்து இங்க இருக்கிற எங்க கொன்னு அவங்களோட அட்டென்ஷனை ஃபுல்லா ஏன் மேல மாத்தனாலும் தான் இருந்தேன். ஆனா அந்த பிளான் டியூல் டு டெத் அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த பிளான் ஒர்க் ஆகாது. ஏன்னா தேர்லாலோட
அவனோட டாக்டர் இறந்த பிறகு இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இதுல எமோஷன்ஸ் உள்ள வந்துருச்சு. எங்க நீ போற? நீ அதை மட்டும் சொல்லாத. அந்த மேனோட இடத்துக்கு போறேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு தெரியும் இப்ப நம்ம அப்படியே ஹோமுக்கு போயிட்டோம்னா அவனோட கோவம் ஃபுல்லா நம்மளோட இடத்து மேலதான் திரும்பும். நான் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போய் அங்க வெயிட் பண்ணுங்க எனக்காக. நீங்க போக கூடாது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் அந்த காங்டாங் செட்டோட மாஸ்டர் கூட தோக்கடிச்சிருக்கான். நான் அவன் கூட ஃபைட் பண்ண போகல. அதோட லார்டு கில்லு கிட்ட அவனோட பகுத்தறிவு இன்னும் இருந்துச்சுன்னா பேசுறதுக்காக வந்த ஒரு விருந்தினரை அவன் ஒருபோதும் கொல்ல மாட்டியான். ஆனா எல்லாமே ஃபைட்ல வந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண? அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துச்சுன்னா என்னோட லைஃபவே அந்த லைன்ல வச்சு நான் சண்டை போடுவேன். ஏன்னா டேங்க்ல நான் காப்பாற்ற வேண்டியது என்னோட முழு கடமை. அங்க கட் பண்ணி அந்த கில்லோட இடத்துல என்னை மன்னிச்சிருங்க லார்டு. நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எங்களேடியே காப்பாற்ற ட்ரை பண்ணேன். ஆனா அந்த ஃபிளேம்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும் போயிருச்சு. அதோட எங்களேடி எப்பயுமே வீக்கான உடம்ப வச்சிருந்தனால அது ரொம்பவே ஈஸியா பரவிருச்சு. இந்த விஷயத்த சொல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க இறந்துட்டாங்க இப்படின்னு சொன்ன உடனே கில்லும் அவன் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறியான். லார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. கில், நான் இறந்துட்டேன்னு இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்ட நீ தான் எடுத்து வழி நடத்தணும். அதோட யோன்யோய நீயே எடுத்துக்க. ஏன்னா அவ ஒருபோதும் அப்பா இல்லாம இருக்க கூடாது. சரி, இதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மல் லீடரும் உயிரை விட்டுருக்காரு. அன்னைக்கு இருந்து என் உடம்புக்குள்ள ஏதோ புரோக்கன் ஆன மாதிரி இருந்துச்சு. இழப்போட வழிய நான் தாண்டி ஸ்ட்ராங் ஆனேன். அப்படி செஞ்சா எனக்கு தேவையானவங்களை என்னால காப்பாற்ற முடியும் நான் நம்பினேன். என்னோட பிரதர்ஸ நான் எல்லாமே நல்லா தான் லீட் பண்ணேன். அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆர்வமா இருந்தவங்களை தேடி அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களோட ஹானரையும் நான் வாங்கினேன். ஆனா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னா இது எல்லாமே என் கண் பார்வைக்கு வராமையே போயிடுச்சு. யோகோய், நீ அன்னைக்கு அழுததை என்னால மறக்க முடியல. ஏன்னா உன்னோட பொம்மை அன்னைக்கு உடஞ்சிருச்சு. இப்பதான் புரியுது நீ எதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு. உன்னோட லாஸ் மட்டும் என்னை இந்த வானத்தவே அழிக்கிற அளவுக்கு கோவத்தை உருவாக்குது. ஆனா இதை விட எனக்கு எது வலிக்குதுன்னு அந்த நெருப்புல நீ வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அது எதுவுமே நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அவனும் டிராகனா மாறிக்கிட்டு இருக்கான். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெறும் பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம். இந்த விஷயத்தை நான் மறுபடியும் நடக்க விடக்கூடாது. ஆமா, அவங்க எல்லாத்தையும் இந்த வேர்ல்டுல இருந்து நான் தூக்கணும். என்னோட பீப்புளுக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லாத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அவன் டிராகன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அங்கதான் இழுத்து வந்துகிட்டு இருக்கான். அதோட சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 42 ஸ்டார்டிங்லயே, ஹே கிட், டிராகன்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்கு. அது உனக்கு தெரியுமா? இத பத்தி எதுக்கு இப்ப பேசுற? டிராகன்லாம் ஒரு லெஜெண்டரி கிரீச்சர்ஸ். மக்கள் அவங்களோட லிமிட்ஸை பிரேக் பண்ணிருக்கிறவங்களுக்கு அந்த டைட்டில கொடுப்பாங்க. நான் பேசுறது டிராகன் இனத்தை பத்தி, ஹியூமனோட டைட்டில பத்தி பேசல. நீ என்ன சொல்ல வர? ஆர்த்தராக்காடு ஒரு ஹியூமன் கிடையாது, அவன் ஒரு டிராகன். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நின்னுட்டு, என்ன டிராகன் பிறக்கிறது இன்னொரு டிராகன் வகுத்துல இருந்து கிடையாது. ஹெவன் அண்ட் எர்த்தோட சக்தியை வச்சு பிறக்கிற குழந்தையத டிராகன் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சாதாரண சைல்டு மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சுதான் அவங்க டிராகனோட எக்ஸ்பீரியன்ஸை பெறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அடல்ட் குட்ஸ் டிராகன் ரொம்ப வருஷத்துக்கு தூங்குங்க. ஆனா அது முழிச்சிருச்சுன்னா அதோட ரேம்பேஜ் கிட்டத்தட்ட ஒரு என்டையர் நேஷனவே அழிக்கிற அளவுக்கு அதுங்க ரொம்பவே கோவத்திலையும் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கும். என்ன அடிப்படையில அவனை டிராகன் நீ சொல்ற? அது அவனோட ஓவர் வில்மிங்கான ஸ்பிரிட், அவ்வளவுதான். இதை வச்சு நீ சொல்லனா அது யூகமா தான் இருக்கும். என்ன ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் ஒரு மித்திக்கல் கிரீச்சர். நான் எப்படி டிராகன் இருக்குன்னு உங்ககிட்ட ஜஸ்ட் கெஸ்ஸிங்ல சொல்ல முடியும். என்ன முட்டாள்தனமா? நான் முன்னாடி யாருக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நீங்க மறந்துட்டீங்க. ஷேடோலெஸ் விசிட்டர் என்னை அவர் கூட வச்சதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா டிராகன் வித்தியாசமான டிராகன் எனர்ஜியை வச்சிருக்கும். ஹியூமனோட ஃபண்டமெண்டல் எனர்ஜியை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மித்திக்கல் கிரீச்சரான நானு அதோட டிராகன் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் ஷேடோலெஸ் விசிட்டர் என்னை அவரோட ஃபெமிலியரா மாத்திக்கிட்டாரு. ஹியூமன் வேர்ல்டுல ரொம்பவே பிரச்சனை தர டிராகனை அழிக்க அவர் என்ன ஃபெமிலியரா மாத்தினாரு. என்னங்க சொல்றீங்க? என்னோட ஆன்சிஸ்டர் ஒரு டிராகன் ஹண்டரா? நான் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கேட்கறனோ அவ்வளவு இது நம்புறதுலாம் கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு மித்திக்கல் கிரீச்சரே சொல்லும் போது இதை நான் நம்பிதான் ஆகணும். ஜஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா அவர் டிராகனை ஹண்ட் பண்ணிருப்பாரு. என்னோட ப்ரீவியஸ் லைஃபோட ஃபுல் பவரையும் நான் இங்க கொண்டு வந்தேனே, அப்ப வேணா டிராகன் முன்னாடி நான் நிக்கலாம். நீ சொல்றபடி பார்த்தா அவன் டிராகன்ற ஒரே காரணத்துக்காக அவன் நம்ம கொல்லணுமா? அப்கோர்ஸ் இல்ல. ஏன்னா எல்லா டிராகனுமே கெட்ட டிராகன் கிடையாது. அப்படி சொல்லணும்னா ப்ளூ டிராகன் ஒண்ணு இருக்கு, அது ரொம்பவே குட் டிராகன். ப்ளூ டிராகனோட பங்கு மித்த கெட்ட டிராகனை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கிறத அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா டிராகன் ஸ்டோரிய பத்தி எதுவுமே தெரியாத ஷேடோலெஸ் விசிட்டர் ப்ளூ டிராகன் ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொண்டுட்டாரு. அதுக்கடுத்து ஈவில் டிராகனையும் போது கூட இருந்த மித்திக் பிராட்டினர்ஸ் கூட இவருக்கும் ரொம்ப சண்டை வந்துச்சு. அப்பதான் அவன் பண்ண தப்பவே அவன் உணர்ந்தியான். அப்ப இருந்தே அவன் கொன்ன ப்ளூ டிராகனுக்கு பதிலா அது வேலையை இவனே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது மித்திக் பிராட்டினர்ஸ் எதுக்கு உள்ள வந்தானுங்கன்னு. அது எல்லாத்தையும் கொல்றதுக்கு முன்னாடியே அவனோட ஃபெமிலியரா நான் மாறினேன். ஐயோ, இவன் வெறும் பெருமையதான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம பேக் டு த பாயிண்ட்க்கு வருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் டிராகன் பிறக்கும் போதே அவங்க டிராகன் தெரியாது. அவங்க வெறுமனே மித்த பீப்புள் கூட அப்படியே சேர்ந்துக்கிறாங்க. அதோட ஃபீலிங்கையும் நல்லாவே டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது டிராகனோட நடத்தை மாறுபடும். நல்ல இன்ஃபுளுன்ஸ் ப்ளூ டிராகன் மாதிரி கூட மாத்தலாம். ஆனா நெகட்டிவிட்டி எமோஷன்ஸ் அந்த டிராகனோட பர்சனாலிட்டியை ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு கோரா இருக்கும். அது ஈவில் டிராகனா மாத்திரும். என்ன நெகட்டிவிட்டி எமோஷன்ஸ்
டிராகன் ஈவில் டிராகன் ஆமா தெரியுமா? என்ன சொல்ல வர? ஆமா, ஆர்த்தடாக்ஸ் செக்டோட லார்ட் டிராகன் அவரோட பிரதரையும் அவரோட பொண்ணையும் ஒரே நாள்ல இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது ஈவில் டிராகனா மாற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவன் ஏற்கனவே பாதி டிராகன்ல தான் இருக்கான். லார்டு டேங்க் கிளானோட லார்டு உங்ககிட்ட ஒரு விசாரணைக்காக கேட்டிருக்காங்க. அவர் நீங்க எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆகக்கூடாதுன்னு அவர் கேட்டிருக்காரு. அவனை கூப்பிட்டு வாங்க, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, அதை நம்ம கேட்போம். உன்னைய பார்த்தா ரொம்பவே அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உன்னோட டெத்துக்கு நீயே தேடி வந்திருக்கியே. இவன் ஃபேஸா பார்க்கும் போதே தெரியுது இவன் ஒரு டிராகன் தானே. முதல்ல பெனிகுஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். விருந்த ஹோஸ்ட் பண்ணவங்க உங்களோட மகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு மியோங்களை என் கூட சண்டை போட அனுப்புனாங்க. அவன் என் கூட சண்டை போடும் போது ஹீரோ இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க அவனும் கையை அசைச்சு அவளை தூக்கிடுறான். லார்டு கில் செக் லீடரையோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? லார்டு கில் நான் சொல்றதை கேளுங்க, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயை கிழிச்சிடுறான். நீ இப்ப நான் என்ன செஞ்சிருவேன்னு நினைச்சு பயந்துகிட்டு தானே இருக்க. இதே மாதிரிதான் யோகோவும் நினைச்சிருப்பான்னு நான் நம்புறேன். ஏன்னா அவளை நீ மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அவ யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாம அவனும் ஒரு ரெட் லோட்டஸ் ஃபிளேமிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அவளை எரிச்சிடுறான். யோகோவோட பாடியில இருந்த உன்னோட ஃபிளேமிங் டெக்னிக்கோட அடையாளத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு நல்லாவே தெரியும். யோனுவைய பயன்படுத்தி மியூங்கல்ல நீ தான் அந்த போட்டிக்கு இழுத்திருப்ப. நான் உன்னைய ஈஸியா சாக அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா யோனுவை அனுபவிச்ச பெயினை விட நீ அதிகமா வலி அனுபவிச்சா மட்டும்தான் நீ சாகணும். பரவாயில்ல, அங்க நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு இவர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் டேங்க்லானோட இங்கிலாடு நான் உங்ககிட்ட வரேன். உனக்கு தெரியுமா டேங்க்லாட மட்டும் நான் எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னு? அவளோட அம்பியரன்ஸ போல இல்லாம அவ ரொம்ப பெரிய நோயால பாதிக்கப்பட்டிருந்தா. அதனால அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ கூட லேர்ன் பண்ண முடியல. சிம்பிளியா எனர்ஜி கண்ட்ரோலிங் டெக்னிக் யூஸ் பண்ணாலே அவளுக்கு பிளட் வாமிட் எடுத்துருவா. நான் எல்லா லேண்ட்ல இருந்தும் மருந்தை இம்போர்ட் பண்ணி இங்க யூஸ் பண்ணேன். அதோட எக்கச்சக்க மெடிசனையும் இங்க நான் கூப்பிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஆனா எதுவுமே பயனளிக்கல. அதனால டேங்க்லானதை கடைசியா நம்பினேன். ஏன்னா அவங்களோட விஷத்தை வச்சு இவளை குணப்படுத்த முடியும்னு. ஆனா யோன்ஹோய் இப்ப இறந்துட்டா. அதனால டேங்க்லானை விட்டு வைக்கிறதுல இப்ப எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்க இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட என்னை அட்டாக் பண்ணணுமா? இப்படி என்னை அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த செக் லீடர் உங்களை நல்லாவே மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நீ சொல்றபடி பார்த்தா நான் அவளோட பப்பட்டா மாறிட்டேனா? என்னோட கோவத்தை தணிக்க நீயே தான் அவளை கூட்டு வந்த. எவ்வளவு சிரிப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தையால உன்னோட ஃபேட்டை மாத்திரலாம் நினைக்கிறியா? என்ன சொல்ற? அது எப்படி நடந்திருந்தாலும் சரி, ஆனா அது நடக்கும்போது நீங்க அங்கதானே இருந்தீங்க. நான் முன்னாடியே ஒருத்தவங்களை இழந்துட்டேன், இப்ப 2 பேர் இழந்துட்டேன். நான் உங்களை பனிஷ் பண்ணாம விட மாட்டேன். அவளையும் உன்னையும் இதோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன். அப்ப நான் என்னோட கோவம் தனியும். நான் இப்ப செய்ய போறது ஆர்த்தடாக்ஸோட நல்லதுக்காக இல்ல, இது என்னோட பழி வாங்குற எண்ணத்துக்காக. நான் இப்ப டேங்க் கிளான்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். அப்ப நான் ஃபைட் பண்றத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நான் உன் இடத்துல இருந்தா இப்படிதான் அவசரப்படுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆர்த்தடாக்ஸ் எல்லா ஆர்மியும் அதோட மீத இருக்கிற 6 ஜெனரலும் உங்களோட டேங்க் கிளானுக்கு போயிருக்கானுங்க. ஒன்ஸ் நான் உன்னை பினிஷ் பண்ணிட்டு அவங்க கூட போய் ஜாயின் ஆயிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோவும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவன் உண்மையை சொன்னியான நான் இதை சீக்கிரமா பினிஷ் பண்ணிட்டு டேங்க் கிளானை போய் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய டேஞ்சர்ல இருக்காங்க. என்னோட பிரதர் ஆர்த்தடாக்ஸ் செக்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக அவன் இறந்தியான். அதனால இதுக்கு காரணமா இருந்த எல்லா கிளானையுமே நான் அழிச்சிட்டேன். ஜோன்சாங், ஜோமாங், ஆமி கிளான் எல்லாமே. இப்ப டேங்க் கிளான் இது உங்களோட முடிவு. ஆனா இது உங்களோட மட்டும் முடியாது. ஏன்னா எதிர்காலத்துல இந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணக்கூடாது. அதனால இந்த லேண்ட்ல இருக்கிற எல்லா கிளானையுமே அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே அழிக்க போறேன். இப்ப இருந்து இந்த உலகம் என்னை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.